5 பிள்ளைக்கு 15 60 50. அப்ப 5 புள்ள இருக்கு. அப்போ ஒரு புள்ளைக்கு 2 மாசம் தான் இடம் வச்சு பெற்றுக்கீங்களா? அரண்மனையில குழந்தை போறது ஒண்ணுதான் பிள்ளைக்கு ஒண்ணும் வேலை இல்ல. அவனை இந்நேரம் 6 கோடி மல்ல இந்நேரம் கொன்று போட்டு நடக்கத்துல இந்நேரம் கொன்று பண்ணுவேன். இந்நேரம் 1000 கோடி மல்லர்கள் தனகத்துல கொண்டு போய் கை வர கால் வர இப்ப நீ என்ன சொல்ற? குழந்தை வரவே மாட்டேன். நீ என்ன கவலை இருக்கு? நீ எதுக்கு துரத்தன்னு சண்டை பிடிக்க துரத்தல. நீ கருக்கல் அழிச்சிட்டு போய் ஏதோ பண்ணுவோம் பார்க்கலாம். பகவானே போற்றுவார்கள். அவனி ஒன்னியா எங்கே பார்த்திருக்க உன்னை கொண்டு நான்
இன்னொரு புள்ள பத்திக்கலாம் வா. பின்ன இன்னொரு புள்ள பத்திட்டு வாடி. இந்த புள்ளைய கொலை பண்ண போறேன். புள்ள. வா. ஏய். அப்போ புள்ள வேணும்னா ஏன் பண்ணுவோம்? புள்ள வேணும்னா அவனு கொடுப்போம். நீங்களும் வேணும், குழந்தை வேணும். தாய் குழந்தை இல்லாம அரண்மனை வரவே கூலி மாட்டேன். வேலையா? வேணாம். எங்க அவனியா? அவனி ஒண்ணியா? அந்த பேமான பைய பாத்திருக்க ஒண்ண கொண்டுற. ஏன் வச்சு அது மாமிய மருமகளுக்குள்ள கிழக்கால வீதியில 6 மாசமா சண்டை. மருமக பேசின பேச்சு தாங்க முடியாத அந்த கேள்விக்கு 90 வயசு 91 வயசு ஆகுதான். இந்த பாட்டி அந்த பாப்பாளுக்கு ஆட வருஷம் வந்து பைதவத்தை எடுத்துட்டு போய் இந்த மானங்கட்ட உசுர வச்சிருக்கேன். ஆலாமரத்துல உச்சாண்டி கலையில ஏறி அந்த 90 வயசு 90 வயசுக்கு மரத்துல உச்சி கலையில ஏறி கால்ல கவுத்த கட்டி அங்க போய் உச்சி கலையில நின்று கால்ல கவுத்த கட்டி சுருக்கு போட்டு தொங்கி போச்சான். அந்த ஆய் ஆவுசந்தான் மணி 4 மணிக்கு மேல இப்படியே போகுதுன்னு கேள்வி. அதான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிதானா அந்த ஆயில 90 வயசு உச்சிக்கு ஏறி இருக்கும். இதே அதெல்லாம் கோபத்துல ஏறிவிடும் தெரியுமா? நீங்க எதுக்கும் மயிர் சாரையும் சார்ந்த ஏன்டா பொட்ட கண்ண போயிடுவா? யார் தெரியுமா? அம்மாடா.
அம்மன் காலம் போயிடுச்சு. இப்பெல்லாம் மயமா தூங்குது. ஆமா. அம்மா இல்ல தாயார். எல்லாரும் பார்த்துட்டு பெரிய பார்த்துட்டு தாயார் புரியலையா? மாதா. ஓ, அந்த மாதா இங்க என்ன ஊரு? நாகர்கோவில்ல இருக்கு. அத மாதா கோயிலா? கோணாங்குப்பத்தில் இருக்க மாதான்னு சொல்ல இல்ல நம்ம பட்டேஸ்வரி நீலாவதி இருந்தாங்கல்ல, அவங்க தாண்ட நீங்க எல்லாம் பொட்டக்கண்ண கோயில தாடல போட்டுக்கிட்டாங்கிற பொண்ணு கள்ளத்தான் நான் வாழ்வனை சொல்லி மலரடி பாதம் போச்சு. இல்லாமல் வேறொரு துணைவர் உண்டோ? வாக்குள்ள எனது தாயம் பகர்கின்றேன் நிகழ்கின்றேன். சின்ன பிள்ளைங்க பார்த்தது சின்ன பிள்ளைங்க பார்த்தது இதான் போகும் இந்த நாடகம் துர்பகம் நான் அதான் துர்பகம் அந்த துர்பம் போகிறது வழி இல்லை அதான் போட்டு
நேரத்தை செப்பல் புள்ள முடிக்கணும். அந்த வாய்வா இடையில கொண்டு நல்ல நேரம் வச்சு ஆடக்கூடாது. பல மணி செப்பல் ராவிலே பகலுக்கு காலையில் இரவு காலையில் அதனால சென்ட்ரல் நேரத்தை நல்ல கூட போகுது. அதனால தான் அசமும் வாழ்வும் அகத்து மட்டும் விழியும் பொழியும் ஆதரும் நீதி மட்டும் விம்மி விம்மி தலைமேல் கை வைத்து ஆய்வு மைந்த சுடுகாடு மட்டும் பற்றித்துடன் நாம் செய்த பாவம். தம்பி அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டும்னு சொன்னியே புரியலையே. நாம் தேடக்கூடிய பொன்பொருள் அனைத்தும் நமது வீடு வேலை தான் வரும். சரி, அதுக்கு அப்பால் வராது. சரி, அதுதான் அஸ்தமும் வாழ்வும் அகத்தும் மட்டும் விழியும் பொழியமாதரும் நீதி மட்டும். அப்படின்னா நமக்கு ஸ்திரீ ஜாதிகள் இருந்தால் பெண்கள் இருந்தா இந்த வீதி வரை தான் வரும். அதுக்கு அப்பால் வர மாட்டாங்க. அடிச்சு மோதிக்கிட்டு அது உள்ள அழுவாங்க. அதோட சரி. அப்புறம் அதை தான் நம்ம சொல்லி அழிச்சிட்டு போடுவாங்க. ஆமா. விம்மி விம்மி தலைமேல் கை வைத்தாலும் இந்த சுடுகாடு நமக்கு ஆண் சந்ததிகள் இருந்தால் மயானம் என்று சொல்லக்கூடிய சுடல வர அதுக்கு அப்பால் வர மாட்டாங்க. அல்லது நம் கைலாயமோ வைகுந்தமோ எங்கு செல்கிறோமோ அங்கு பின்தொடர்ந்து வருவது நாம் செய்த பாவ புண்ணியம் 2 தான். அம்மா இதை எண்ணி பாராமல் சிந்தித்து பார்க்காமல் இப்பேற்பட்ட ரணகளத்துல வந்து 10 மாதம் சுமந்து பெத்த வயரானது பத்தி எரியுதுரா கண்ணு அப்படின்னு அங்காளிக்கிறீங்க. தாயார் அருகாமையில் தான் இருக்கு. அருகாமல் இருக்குது. இந்த கண்ணால வேண்டிய அதிசயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்போம். காதால வேண்டிய அதிசயத்தை கேட்போம். நல்லதையும் கேட்போம், கெட்டதையும் கேட்போம். இதெல்லாம் எம்மா தாய வருந்தி நம்மிடம் வந்தாலை போதத்தில் வந்தாலும் போகும். அயலாரத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை நம்மிடத்துக்கு வாயென்றால் சம்பாரிச்சா தான் வரும். மனசுல நினைச்சா வர போறது அல்ல. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை போயென்றால் போய் விடுவான். போகாது. போனாலும் போவாது, பாடினாலும் வராது. வராது. அம்மா எது எது நடக்குமோ அது நடந்து தான் நடந்தே தரும். தாயை திருந்தி ஒரு பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் 3 பேரோ 5 பேரோ 7 பேரோ கூட்டிக்கொண்டு பெண் பார்க்க செல்லும் போது
இப்படி பார்க்க போற பெண்களுக்கு நேர் கிடைக்க முகமா செம்பல் வரும். அந்த பெண்ணானது வேலை விட்டு செய்து கொண்டுதான் அது குடும்பமே இருந்து அமர்ந்திருந்தாலும் சரி, இப்படி பார்க்க போற பெண்களுக்கு நேர் கிழக்கு முகமா செம்பல் வராது. சுந்தரியை போல் சுகஜீவன் வச்சிருப்பான். தம்பி, அது எப்படி சுந்தரி போல் சுகஜீவன் அடைவான்னு சொன்னியே, அப்படின்னா எப்படி? இந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கு போற நேரம் எந்த குறையுமே இருக்காது அந்த குடும்பத்துல. ஆமா ஐயா, அந்த பொண்ணு வந்த நேரம், பானை பிடிச்ச நேரம், நல்லா பொண்ணு இருக்குது அப்படின்னு புகழ்ச்சியா பேச வேண்டிய ஒரு நிமித்தி ஏற்படும். 1 ஏக்கர் இருந்தா 10 ஏக்கர் வாங்கும். ம், ஏன்னா ம். ஒரு மாடு இருந்தா 10 மாடு வளரும், வளர்ந்துகிட்டே இருக்கும். வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பொண்ணுக்கு புகழ்ச்சியா பேசக்கூடிய ஒரு நிமித்தி ஏற்படும். குழந்தை பார்க்கமா நல்லா குழந்தை இருக்கும், ஆஹா. ஆண் குழந்தையாவே இருக்கும். ஆ. அப்படி